அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கு சொந்தங்களே, காபா ஷெரீஃபை பார்க்க போகலாமா? நம்ம இந்த வீடியோ ஒரு விலாகாக எடுக்கலாம் தான் பார்த்தோம். பட் விலாகாக வேணாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோ பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம். சரிங்களா? ஏன்னா விலாகாக பேசினா நம்ம அங்கே நடக்கிறத சொல்லிகிட்ருக்கணும். ஆனால் நம்ம இந்த வீடியோ நம்ம எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கலாம்னு பார்க்கலாம். அதனால் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு புதிய முயற்சியாக இருக்குது. அதனால் என்னுடைய அன்பான சொந்தங்களே, பந்தங்களே, என் உடன்பிறவா சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எனக்காக சப்போர்ட் செய்யுங்க. சரிங்களா? நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம காபா ஷெரீஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தல்பியா தொதிக்கலாம். சரிங்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீடியோ யார் யார் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி ஹஜ் உம்ரா செஞ்சிருந்தாலும் சரி, இல்லை யாரும் செய்யலை, இதுக்கு முன்னாடி அல்லாஹ் வரக்கூடிய பாக்கியத்தை தரல, அப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதிகமாக ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வனாக. அமீன். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னா முதல்ல தல்பியாத் 3 தடவை ஓதிக்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். நம்ம தல்பியாத் ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். இதன் மீனிங் என்னன்னா, என் அல்லாவே, நான் உன்னை ஏற்று வந்து விட்டேன். உனக்கு எந்த இணையும் இல்லை. நான் உன்னை ஏற்று வந்தேன். புகழும் நன்மையும் ஆட்சியும் எல்லாமே உனக்கே. உனக்கு இணை எதுவும் இல்லை. இதுதான் நம்ம இந்த தல்பியாத் ஓதணும். பார்த்தீங்களா? இதனுடைய மீனிங். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த வீடியோவில் அதிகமாக தல்பியாத் ஓதிக்கிட்டே இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு அமல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்னு தெரியாது. இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம இந்த தல்பியாத்தை நம்ம மனசார ஓதுறோம்னு வைங்களேன், அல்லாஹ்வுக்கு அது பிடிச்சிச்சின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயத்தை கொண்டு கூட அல்லாஹ் தஆலா என்ன பண்ணலாம், நம்மளை இன்ஷா அல்லாஹ் காபாவுக்கு நேராக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரலாம். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்லா முழுசாக பாருங்கள். இது நம்மளுக்கு 3 விஷயம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம இந்த வீடியோவில் காபா ஷெரீஃபை பார்க்குறோம். காபா ஷெரீஃபை பார்த்தாலே என்ன ஆகுது நம்மளுக்கு? காபா ஷெரீஃப் பார்த்துட்டு இருந்தாலே நன்மை கிடைக்கும். 2வது நம்ம திக்ரு செய்யலாம் இதில். 3வது இந்த வீடியோவில் நம்ம ஹதீஸை பார்க்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த வீடியோ மக்களுக்கு பயனுள்ளதாக, இந்த வீடியோ பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். 2வது ஒரு ஹதீஸை நம்ம இதை கற்றுக்கலாம். இந்த வீடியோ மூலிமா ஒரு ஹதீஸை கற்றுக்கிறது கொண்டு நம்மளுடைய இல்மு அதிகரிக்கும். சரிங்களா? இப்போ என்னென்னா, நம்ம காபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபோனில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடிலாம் காபா ஷெரீஃபை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேர் ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக என்ன பண்ணுவாங்க, கப்பலில் வருவாங்க. 40 நாள், 1 மாதம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளைட் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஃப்ளைட் ஏறணுமா, நம்ம நம்ம ஒரு ஊரில் இருப்போம். ஒரு ஊரில் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான், இப்போ எல்லாருக்கும் ஃப்ளைட் வசதி ஏற்படுத்தியிருக்கான். அப்போ நம்ம லேசான ஃப்ளைட்டில் வந்துடுறோம். நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், அங்கேருந்து நம்மளுக்கு ஏசி பஸ் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஏசியை போட்டு ஜம்முன்னு நம்ம என்ன பண்ணுறோம், காபா ஷெரீஃப்க்கு வரோம். இப்போ நம்மளுக்கு கைடு இருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஈஸியான முறையில் பண்ணிட்டான். ஆனால் இதுக்கு முன்னாடி பாருங்கள், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒட்டகத்தில் வருவாங்க, நடந்து வெயில் அதிகமாக இருப்போம். இன்னொன்று என்னென்னா, இன்னும் இந்த காபா ஷெரீஃப் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்களேன். எவ்வளோ வெயில் அடிக்குது. மக்கள் எப்படி தவாஃப் செய்கிறாங்களா, கொடை வச்சு தவாஃப் செய்கிறாங்க. மண்டை காஞ்சிடுங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய குதிரத் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜில்லுன்னு இருக்கும். அல்லாஹ்வுடைய குதிரத் அது. நீங்கள் என்ன தான் வெயிலில் அங்கே உட்காந்தாலும் அங்கே தொழும்போது பாருங்களேன், ஜில்லுன்னு இருக்கும். இதே மதீனா ஷெரீஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே செருப்பு போடாமல் நடக்க முடியாது. சில இடத்துல செம்ம சூடாக இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல செம்ம சூடாக இருக்குன்னா பாருங்கள், யாராவது செருப்பு போடாமல் நடக்க முடியுமா? இப்போ தொழுகிறாங்க, தொழுகும்போது நெத்தியை சுஜூத் செய்யணும் பார்த்தீங்களா, அப்போ நெத்தியை வைக்க முடியுமா? அப்போ நெத்திக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாகும். அல்லாஹ் பாருங்களேன், அல்லாஹ்வுடைய குதிரத்தை, இது நம்ம அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கணும். இப்போ காபா ஷெரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் பாருங்கள், இவ்வளோ கம்பீரமாக நிற்கிது. இந்த காபா ஷெரீஃப் இத்தனை மக்கள் போகிறாங்க, தொழுகிறாங்க. அப்போ இந்த இடத்த அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான், இதுக்குண்டான ஒரு மெட்டீரியல், அதாவது இந்த டைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான்,
உருவாக்கியிருக்கான். இதை கொண்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, பயன்படுறாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வீடியோ யார் யாரை பார்க்குறோமோ அவங்களுடைய எல்லாருடைய கவலையெல்லாம் நீக்குவானாக. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரச்சனை அனைத்தும் நீக்குவானாக. யார் யாருக்கு நிக்கா ஆகாமல் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு நிக்கா கொடுத்து தௌஃபீக் தந்துருவானாக. யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவானாக. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்க. எனக்காக நீங்கள் சப்போர்ட் செய்யுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் நம்ம என்ன சொன்னோன்னா, காபா ஷெரீஃபை பார்த்தாச்சு. திக்ரு இன்றைக்கி என்ன திக்ரு பார்த்தோன்னா, நம்ம லப்பேக் தல்பியாத் ஓதுனோம். சரிங்களா? அதிகமாக ஓதிக்கிட்டே இருங்க. நீங்கள் நார்மல் டைமில் ஓதிக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக உங்களுக்கு காபா ஷெரீஃப் வரக்கூடிய பாக்கியத்தை தருவான். இப்போ 3வதும் நான் என்ன சொன்னேன், ஹதீஸை நம்ம பார்க்கலான்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஒரு ஹதீஸை பார்க்குறோன்னா, மாஷா அல்லாஹ் பாருங்கள், நல்ல ஒரு தலைப்பு. இன்றைக்கி முதலாவது ஹதீஸ். இந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன். இன்றைக்கி டேட் என்ன? இன்றைக்கி டேட் 26 ஏப்ரலாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹதீஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இது என்ன இருக்குன்னா, சொல், செயல் மற்றும் வெளிப்படையான மறைவான நினைகள் அனைத்திலும் எண்ணத்தை தூய்மையாக கலப்பற்றதாக வைக்க வேண்டும். சரிங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அது தர்ஜுமாவை நான் சொல்கிறேன். சரிங்களா? தர்ஜுமாவை நான் வாசிக்கிறேன். என்னென்னா, அல்லாஹ்வை மட்டும் தூய்மையானவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும். அவனுக்கே மார்க்கத்தில் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். தொழுகை அவர்கள் பேண வேண்டும். பொருள் வரியை அதாவது ஜக்காத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அவர்கள் கட்டளையிடப்படவில்லை. இதுதான் நேரான மார்க்கமாகும். அல்லாஹ் சொல்லிட்டான், இதுதான் நேரான மார்க்கமாகும். அதன் குர்பானின் இறைச்சியும் அதன் இரத்தமும் அல்லாஹ்வை அடையாது. எனினும் உங்களிடமுள்ள இறையச்சமே அவனை அடையும். நபியே, நீர் கூறுவீராக, உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறிவான். சரிங்களா? நம்ம உள்ளத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை நம்ம சொன்னாலும் நம்ம சொல்லாமல் உள்ளத்தில் வச்சாலும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அறியலாம். அப்போ நம்ம உள்ளே எப்படி இருக்கணும், நல்ல விஷயங்கள் கொண்டு நம்ம உள்ளத்தை நிரப்பிடணும். ஏன்னா நம்ம உள்ளத்தில் இருந்து நல்லா அறியலாம். அப்போ நம்ம உள்ளத்தை அல்லாஹ் பற்றி அதிகமாக நினைக்கிறது, புகழ்கிறது, நல்ல நல்ல விஷயங்கள் வைக்கிறது அல்லாஹ் என்ன பண்ணுவான், அது அல்லாஹ் அறிஞ்சு அல்லாஹ் என்ன பண்ணுறான், சந்தோஷப்படுறான். அப்போ நம்ம உள்ளத்தை நம்ம சரி செஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது முதலாவது ஹதீஸ் என்னென்னா, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே. ஒவ்வொரு மனிதரும் அவர் எண்ணியது உண்டு. அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் ஒருவனின் ஹிஜ்ரத் நாடு துரத்தல் ஆகிவிட்டால் அவனது ஹிஜ்ரத் அல்லாஹ்விற்காகவும் அவனது தூதருக்காகவுமே ஆகிவிடும். ஒருவனின் ஹிஜ்ரத் உலகத்தை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக என்று ஆகிவிட்டால் அவர் ஹிஜ்ரத் எதற்காக செய்தாரோ அதற்காகவே அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டுள்ளேன். இந்த ஹதீஸ் எதில் இருக்குன்னா, புகாரி ஷெரீஃபில் இருக்குது. அப்புறம் முஸ்லீம் 1907 ஹதீஸாக இருக்குது. இதோடைய விளக்கம் என்னென்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். சரிங்களா? ஒரு விஷயம் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணுறோமோ நம்ம எண்ணத்தை கொண்டு தான் அமையும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன். ஆனால் நான் எதுக்காக போகிறேன்னா, நான் அல்லாஹ்வுக்காக போகிறேன் அப்படின்ற நியத்தை கொண்டு நம்ம போனால் அதற்குண்டான கூலி வேறு. இல்லை, நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், அதுக்கு சில வேலைகள், இந்த துனியாவோட ரீதியான வேலைக்காக நான் போகிறேன், இல்லை ஒரு பெண்ணை நிக்கா செய்யறதுக்காக போகிறேன் அப்படின்ற நியத்தில் போனேன்னா அதற்கு உண்டான கூலி தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்மளோட எண்ணத்தை கொண்டு தான் நம்மளுக்கு உண்டான கூலி கிடைக்கும். அதனால் நம்ம எந்த ஒரு நல்ல ஒரு அமல் செஞ்சாலும் அந்த அந்த அமல் எப்படி இருக்கும்னா, நம்ம அல்லாஹ்வாக செய்கிற மாதிரி இருந்தோம்னு வைங்களேன், இப்போது என்ன ஆகும்னா அது நன்மையில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், எழுதுவான். இப்போ நம்ம 4 பேர் உதவி செய்கிறோம். இப்போ நம்ம அத்தா ஒருத்தவங்க தண்ணி கேட்குறாங்கன்னு வைங்களேன், நம்ம அத்தாவாக தண்ணி எடுத்து கொடுக்க நியத்தில் கொடுத்தா அதோடைய நன்மை வேறு. நான் இது உனக்காக செய்கிறேன், என் அத்தாவுக்கு நான் கொடுக்குறேன், நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம அல்லாஹ்வுக்காக அந்த தண்ணி எடுத்து கொடுத்தாலும் அதுக்குண்டான கூலி வேறு. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பாக்கியம் நம்ம தருவானாக. இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பார்க்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களோட சப்போர்ட் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. இன்ஷா அல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. இந்த வீடியோ யார் யார் பார்க்குறீங்களோ நான் அவங்களுக்காக துஆ செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காபா ஷெரீஃப்க்கு அதிகமாக வரக்கூடிய தௌஃபீக் தந்துருவானாக. அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.